இந்த வீடியோவில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கி நயன்தாரா தயாரிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கோர் ஐடியாவே என்னென்னா, அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இப்போ பைக்குக்கு காருக்கு லோனு வாங்குற மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் லவ் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோன் வாங்கி சைன்அப் பண்ணிவிட்டு நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் வர அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு வேளை பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அவங்க இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான கைட்லைன்ஸ் போட்டு ஒரு ஆப் ரெடி பண்ணி வச்சுருக்காரு படத்தோட வில்லனான எஸ்ஜே சூர்யா. இந்த ஐடியாவுக்கு நேர் ஆப்போசிட்டாக பசுமை தாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை படத்தோட ஹீரோவோட அப்பா உருவாக்கி வச்சுருக்காரு. அது எப்படின்னா, இந்த ஃபோன் அடிக்ஷனால் இருக்கிறவங்க, அதனால் க்ரைம் பண்ணவங்க, அவங்களாம் ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு இடமா அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு அவர் வரத்துக்கான காரணம் என்னென்னா, அவர் அவங்க பொண்ணை இந்த ஃபோன் அடிக்ஷனால் ஆக்சிடெண்ட்டில் பறி கொடுத்துருப்பாரு. அதனால் அவர் இந்த முடிவுக்கு வந்திருப்பார். தாமாக எதுக்காகவும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது அப்படின்றதுல அவர் கரெக்டாக இருப்பார். ஆனால் ஹீரோ அப்படி இருக்க மாட்டார். இந்த படத்தோட கதையை எல்லா விஷயத்தையும் ஃபோனை கேட்டு பண்ணுற ஒரு பொண்ணுக்கும், ஃபோன் அடிக்ஷன்னா என்னன்னே தெரியாத ஒரு பையனுக்கும் லவ் செட் ஆச்சுன்னா, அந்த லவ் சேர்றதுக்கும் பிரியத்துக்கும் காரணமாக ஒரு ஆப் இருந்துச்சுன்னா, அந்த ஆப்பை ஒரு ஹீரோவாக எப்படி அவன் அணுகுனான்றதையும் வில்லனாக எப்படி அவர் டேக்கிள் பண்ணுறான்றதையும் தான் இந்த படத்தை வச்சு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை 2040 நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லவ் ட்ராமாவாக எடுக்கணும் தான் இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஜெயிச்சும் இருக்கார். இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தோம்னா, ப்ளஸ்ஸாக எனக்கு பட்டது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட சினிமோட்டோகிராஃபி தான். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு யூனிக் ஸ்டைலில் 2040 நடக்குதுன்றதுனால ஒவ்வொரு டீட்டெயிலும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் சிஜி ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப டைம் எடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்தது. ரவிவர்மன் சாரோட சினிமோட்டோகிராஃபி செம்ம கிளாசிக்காக இருந்தது. இந்த படத்துலேயே பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் யாருக்கு அப்படின்னு சொன்னால் அது அனிருத்துக்கு தான். ஏன்னா அவர் சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. விஷுவலும் சரி, பாட்டு சரி, தீமா சாங்காக இருக்கட்டும், எனக்கு என்ன யாருமே இல்லையா அந்த சாங்காக இருக்கட்டும், வைப் வாசேன்னு ஒரு சாங் இருந்தது, அது நல்லா இருந்தது. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சாங் வந்தது. சாங்ஸ் எல்லாமே சூப்பர் கிளாசிக் ஹிட்டு. அனிருத் ஒரு ரோபோட்டிக் வேறு ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாப்புல, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. படத்தில் மைனஸ் பாயிண்ட்டாக சொல்லணுன்னா, அது ஒரு குட் பேரண்டிங் பேட் பேரண்டிங் சம்மந்தப்பட்ட படமாக மாற்றிருந்துருக்கலாம். இது ஏன் ஒரு ஹீரோ வில்லன் கதையாக மாற்றினாங்கன்னு தெரியல. ப்ளஸ் 3 hours ரன் டைம் ஓடுது, அது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு 2.5 மணி நேரத்துக்கு கட் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இந்த படத்தோட கதையை மொத்தமாக சொல்லணுன்னா, லவ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அதை பிரிக்கிறது, சேர்க்கறது, போட்டு தாக்கிறது, இது எல்லாமே பிரயோஜனம்தான். அதுக்காக நம்ம காத்திருக்கணும், எதையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஓவராலாக இந்த படம் ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். பார்க்கணுன்றவங்க பாருங்கள்.